டேய் என்னடா கணக்கெல்லாம் தப்பு தப்பா இருக்கு? அக்கா கணக்கெல்லாம் வர வர எதுவும் சரியில்லை, பாத்துக்கோங்க. அலமல்ட்ட நீயே பேசு. என்னடா திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? பேசுறா. அக்கா எவ்வளவு நாள் நீயே தனியா கணக்கு பாப்பா? அதனால உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும். ஆமாக்கா, அவன் சொல்றதும் கரெக்டு தான். நீ வேற அப்பப்ப ட்ரீம்லயே சாங் பாடிட்டு இருக்க. ஊர்ல உள்ள மொக்க பேசலாம் 3வது கல்யாணத்துக்கே ரெடி ஆயிடுச்சு. நீ என்னடானா இன்னும் முதல் கல்யாணமே பண்ணாம உட்காந்துட்டு இருக்க. இப்படி இருந்தா ஊர்ல எப்படி அவனை மதிப்பான்? டேய் நான் ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. வாழ்க்கையில கல்யாணமும் காதலும் அதெல்லாம் சொர்க்கத்துல நிச்சயிக்கிறது. எனக்கு வரப்போற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னா வேண்டாலுமேலு உன் மாப்பிள்ளை பத்தி நானே சொல்றேன். சும்மா நடையில ஒரு ரஜினி, கலர்ல ஒரு கமல், அழகுல ஒரு அஜித், சிரிப்புல ஒரு சிம்பு, சுறுசுறுப்புல ஒரு சூர்யா, உழைப்புல ஒரு தேனிசை தென்றல் தேவா, தன்னம்பிக்கையில ஒரு தனுஷ், கலகலப்புல ஒரு கார்த்தின்னு எல்லாம் கலந்து இருக்கணும்க்கா. முடிஞ்சிருச்சா? அதாவதுக்கா சிவகார்த்திகேயன் மாதிரி சிந்திக்கவும் தெரியணும், கௌதம் கார்த்திக் மாதிரி கட்டி பிடிக்கவும் தெரியணும், விஜய் சேதுபதி மாதிரி வீரப்பாவும் இருக்கணும், விக்ரம் பிரபு மாதிரி வரப்பாவும் இருக்கணும், ஆர்யா மாதிரி சாம்பியனாவும் இருக்கணும், சந்தான மாதிரி ஷார்ப்பாவும் இருக்கணும். மாப்பிள்ள மொத்தத்துல விஷால் மாதிரி கல்யாணமே ஆகாதமா இருக்கணும்க்கா. டேய் இந்த சித்தார்த்து, சிவா, ஜீவா, ஜெய்யி, அதர்வா, நகுலு இவங்கள என்னடா பாவம் பண்ணாங்க? இந்த லிஸ்ட்ல அவங்கள மட்டும் விட்டா? சித்தார்த்த மாதிரி சௌபா. டேய் இங்க வாடா உட்கார்றா. ஏன்க்கா நான் உன்னை கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பாடுறேன்னா நீ என்னடானா கச்சேரிக்கு ஆள் பார்த்துட்டு இருக்க? டேய் மாப்பிள்ளனா எப்படி இருக்கணும் தெரியுமா? அவன் என்னை விட படிப்புல ரொம்ப கம்மியா இருக்கணும். என்னது கம்மியா இருக்கணுமா? நீ 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்க. டேய் அவன் அது கூட போயிருக்க கூடாதுடா. வசதியில உன்னை விட ரொம்ப கம்மியா இருக்கு. ஐயா உனக்கே ஒரு ஓலை குடிச்சு தானே இருக்கு. டேய் அவன் அது கூட இல்லாத பிளாட்ஃபார்மா இருக்கணும். அப்ப நான் அவன பிச்சைக்காரனா? டேய் அவன் பிச்சை எடுக்கறானோ இல்லையோ, பெரியவனோ சின்னவனோ, ஓட்டையோ உடுசலோ, மீசை இருக்கோ மீசை இல்லையோ அதெல்லாம் முக்கியம் இல்ல. அவன் காலம் ஃபுல்லா காலடியிலே கிடக்கணும். ஐயோ அக்கா இப்படி எங்க கிடைப்பான்னு தெரியலையே. இங்க பாருமா, உடம்பு ஃபுல்லா நகை போட்டிருக்கேல்ல, இத கழட்டி கொடுத்து கட்டணம் அடிக்கலாம்ல. நான் எது கொடுக்கணும்? உன் அண்ணன் வந்தானமா? அண்ணனே இல்லாதப்ப பையன் எங்க இருந்து வந்தான்? ஏன் சார் நீங்க அவனுக்கு தாய் மாமா தானே, நீங்க கொடுக்கலாம்ல? ஏன் சார் நீங்க வேற 10 வருஷம் சோறு போட்டு வளர்த்ததே பெரிய விஷயம், எனக்கே அவன் பணம் தர வேண்டியது இருக்கு, என்ன போய் கொடுக்க சொல்றீங்க? டேய் எங்கடா அவன் ஃப்ரெண்டு, எப்போ வருவான்? இங்க பாருங்க, அவன் சொன்ன நேரத்துல வருவான். நம்ம போட்டோ எடுத்து நேஷனல் ஜியோகிராஃபி காம்படிஷன் அனுப்புறோம்ல, அது ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருக்கான்டா. வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் அல்போன்ஸ் எல்லாம் நம்மள பாராட்டி இருக்காருடா. டேய் உலகத்துல இருக்கிற கேமராமேன் உன்னை பாராட்டுறது இருக்கட்டும், முதல்ல நீ வாங்குற கடனை கொடுறா. யோ சும்மா இருயா, மாமா இருக்காரு, அவர் முன்னாடி சத்தம் போடுற. டேய் வாயை மூடுறா. விடு மாமா, சத்தம் போடாத, வீட்டுல போய் பேசிக்கலாம். அத்தை நீங்களா இந்த சில்லறை கடலாம் முடிச்சு விடலாம்ல. அத்தை சொத்தை நல்லா பேசாத, நாக்க இழுத்து வச்சு அறுத்து போடுவேன். நான் வீட்டுல இல்லாத நேரம் பையனை ஏமாத்தி பணம் வாங்கிட்டு போயிருக்கேன். சரி சரி விடு அத்தை. டேய் எல்லாருக்கும் எவ்வளோடா கொடுக்கணும்? இன்னைக்கே முடிச்சு விட்டுலாம்டா. மச்சான் இவருக்கு 5, சரி இவருக்கு 15, இவருக்கு 5, அவருக்கு 5, அவருக்கு 5, 10,000டா. டேய் 45,000 தானாடா? ஆமாண்டா. எல்லாருக்கும் முடிச்சு விட்டுருவோம். சரி நம்ம தளபதி என்ன சொல்லியிருக்காரு? உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். டேய் பணம் கேட்டா என்ன பணம் பார்த்துட்டு இருக்க, என் பணத்துக்கு பதில் சொல்றா. யோ என் வண்டியோட ரேட் என்ன தெரியுமாயா? நான் உங்களுக்கு தர வேண்டியது வெறும் 45,000 ரூபாய் தான். இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டே இரு. வண்டி யாருக்கா வேணும்? 10,000 கொடுத்து நம்ம இந்த வண்டி எடுத்துக்கலாமா? பல வருஷம் கனவு இது. என் காசு கொடுறா. இங்க பாருங்க, 1000 தான் இருந்தாலும் எங்க அண்ணன் பையன் பணத்துக்காக சொந்த பந்தத்தை விட்டு கொடுக்க முடியாது. ஏய் மர்மோனே, 10 வருஷம் சோறு போட்டு வளர்த்துக்கண்டா உன்னை. பணம் பெரிய விஷயமாடா, வீட்டுக்கு நான் பணம் தரேன். மாப்பிள்ள நீங்க கிளம்புங்க, இந்தாங்க 10,000 ரூபாய் பணம் இருக்கு, நீங்க போய் அவார்டை வாங்கிட்டு வாங்க. இதுதான் எல்லாருக்கும் பாசக்கார அத்தை வேணும். இந்த நகையை வச்சு உங்க பணத்தை எல்லாம் பிரிச்சுட்டு. 1,50,000 ரூபாய் வண்டி 55,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டியாடா?
டேய் வாடா, இதை விட பல பைக் வாங்கலாம் வாடா. கொடுத்த காசுக்கு இந்த பைக் எடுக்கலாம்னு பார்த்தா இந்த குண்டம்மா முந்திச்சே. நல்ல வேலை நம்ம பணத்துக்கு பைக் கிடைச்சிருச்சு. முதல்ல போனை போட்டு பையனுக்கு சொல்லுவோம். ஏய் வா சொல்லுண்ணா. டேய் நீ கேட்ட பைக்கு 1 லட்ச ரூபா ஆகும். 1 லட்ச ரூபா இருந்தா சொல்லு. நீ வச்சிருக்கிற 5000 10,000 ரூபாய்க்கு இங்க நிக்கிறல ஏதாவது ஒரு பைக் தான் கிடைக்கும். இதுல எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அண்ணா ஒரே நிமிஷம். பேசு. ஹலோ அம்மா சொல்லுமா. டேய் குமரா, என்னம்மா நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்ட இல்ல பைக் வாங்கணும்னு. பைக் வாங்கிட்டேன்டா அம்மா. என்னம்மா சொல்ற? நான் கேட்ட பைக்கேவா? அதே பைக் தான்டா. எப்படியோ புள்ள ஆசையை நிறைவேற்றியாச்சு. நீ யாருப்பா? யாரு? எங்கக்கா பைக் வாங்கிட்டு ஆளே காணோம். இந்த வரண்டு போனா இங்க விட்டு போயிருக்கான். நான் தான் பைக் வாங்கியிருக்கேன். என்னோட பைக்கா? இங்க பாருங்க போலீஸ் நல்லா பாருங்க. எங்க அப்பா போலீஸ், அவர் வண்டி இது. ஆமா போலீஸ்னு எழுதி இருக்கு. சாரியை கொடுங்க. அண்ணன் பையன் தான். சாரியை கொடுக்குறீங்களா இல்ல உள்ள போறீங்களா? ஊரே நாங்க ஏமாத்திட்டு இருக்கோம். ஜோசிகாரன் சொன்ன மாதிரியே நடக்குது. இங்க பாருமா, உன் ஜாதகப்படி உனக்கு அண்ணன் தம்பி உறவு ஆகாது. அதையும் மீறி பாசம்தான் முக்கியம்ட்டு உறவு வச்சுட்டா உன்னை நடுத்தூர்ல விட்டுட்டு போயிடுவானுவான். பொருள் நஷ்டம் உனக்கு தான். டேய் மச்சான், ஊர்ல இருக்க அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் ஏமாத்தியாச்சுடா. இனி ஊர்ல ஏமாத்த ஒருத்தன் கூட கிடையாதுடா. அதனாலதான் இங்க வந்திருக்கோம். வரவனை எப்படியாவது ஏமாத்தி பொழைக்கிற வழியை ஃபர்ஸ்ட் பார்க்கணும்டா. நீ சொல்றது சரிதான்டா. கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் காணுமேடா. என்னடா பண்றது இப்ப? நம்ம கிளம்பலாமா? வருவா இருடா. ஏய் எப்படி ஆடி அசைஞ்சு வர்றான் பாருடா. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. எவ்வளவு உயரத்துல நீங்க பறந்தாலும் இருந்தாலும் இந்த பழைய நண்பனை மறக்காம இருக்கீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்க. நீ கூட வளர்ந்துருக்க போல மச்சான். செயின் அப்பப்பா நல்லா வளர்ந்துட்டான் போல. அந்த ஈர வெங்காயம் எல்லாம் இருக்கட்டு, ஏன் கோயில் வாசல்ல உட்கார்ந்து இருக்கீங்க? வீட்டுக்கு வர வேண்டியதானே? மச்சான் இந்த ஊர்ல ஒரு பெரிய ஸ்டூடியோ போலான்னு இருக்கோம். சரியா? பொடலங்க வாயா. இங்க இருக்கிறவங்களே தேடி பிடிச்சோம்னா ஒரு 50 பேர் தான் தேர்வானுங்க. அது பாதி பேர் வெயிலுக்கு வரல, மீதி பேர் வெளியூர் போயிட்டானுங்க. இருக்கிறத 1-2 பேர் போட்டு போட்டோ எடுக்கணுமா? போட்டோ எடுக்கணும். போட்டோ வாய். இந்த உலகத்துல எந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு என்கிட்ட ஐடியா இருக்குடா. இந்தா இத படி. என்ன அடகு வச்ச சீட்டா? வாங்கி பண்றா முதல்ல. ஐயோ, உங்களோட நான் நட்பு வச்சதுக்கு 4 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்தா 4 பாஸ்போர்ட் சைஸ் இலவசம். எப்படி? 8 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்தா 8 பாஸ்போர்ட் சைஸ் இலவசம். எப்படி எங்க ஐடியா? செம்மையா? கல்யாணத்துக்கு வீடியோ கவரேஜ் இலவசம். சூப்பர்ல. பயங்கர முன்னேற்றமாடா உங்களோட லைஃப்ல. தம்பி, இந்த ஊர்ல இதுக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது. டேய், நம்ம பக்கத்தூருக்கு போறோம், ஸ்டுடியோ போடுறோம், ஜெயிக்கிறோம். நம்ம பெரிய பிசினஸ் மேன் ஆவறது எனக்கு பிடிக்கலடா. ஐயோ, ஏய் என்னடா ஆச்சு? ஏடா டேய், இந்த போட்டோ எடுக்கிற நீங்கெல்லாம் தொழிலதிபர்னா இந்த டாடா சும்மா, ஜியோ சிம்காரன், அம்பேஸ் அம்பானி இவங்க என்ன பிச்சைக்காரரா? டேய், உன்னால எங்களுக்கு உதவ முடியுமா முடியாதா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நம்பி வந்துட்டீங்க, வாங்க முதல்ல அந்த புரோக்கரை போய் பார்க்கலாம். எந்திரிங்க மச்சான், வா வா. நண்பன்டா.